கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனைவரையும் இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம அப்படி வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த நாளிலும் நம்மிடத்திலே பேசுவது என்ன அப்படி என்றால், உண்மையாய் நடக்கிறவர்கள் எனக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு என்று தெரிவிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் மகா பரிசுத்தரும் மிகப்பெரிய கிருபை நிறைந்த தேவனுமாய் இருக்கிறார். அந்த தேவனை சேவிக்கிற நாம் எல்லாரும், அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாரும், அப்படியாப்பட்ட உன்னதமான ஒரு தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் எல்லாரும் அவரை போலவே உண்மை உள்ளவராக இருக்கணும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தும் விதமாக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று. நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17லிருந்து 19 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமேயானால் 6 காரியங்களை அவர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது என்பதை குறிப்பிட்டிருப்பார். அவர் வெறுக்கிற அருவருக்கிற அந்த 7 காரியங்களில் 2வதாய் சொல்லப்பட்டிருக்கிறது பொய் நாவு. நம்மிடத்திலே அநேகர் மத்தியில் இப்படியாப்பட்ட ஒரு சுபாவம் இன்றைய நாட்களில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம் ஆண்டவருக்குள்ள உண்மையாய் இருக்கணும் என்று ஆசைப்பட்டு வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும், இயல்பாய் நமக்குள்ளாக பொய் பேச்சு, ஏமாற்றுகிற பேச்சு, மற்றவர்களை கபடத்தோடு நடத்துகிற கபடமான பேச்சு, வஞ்சக பேச்சு, புறம் கூறுகிற பேச்சு, உள்ளொன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவது, ஒருவர் இருக்கும் பொழுது ஒரு விதமாய் பேசிவிட்டு அவர் இல்லாத போது அவரை குறித்து குறை சொல்லுவது, இப்படி என்று நம் அநேகர் மத்தியில் இந்த பொய் நாவுகளுக்கான சுபாவங்கள் பெருகி வருவதை நாம் காண முடியும். இதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை அடைந்து கர்த்தர் சமூகத்தில் உத்தமமாய் உண்மையாய் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து இந்த நாளிலேயே கொடுக்கிறார். வேதத்திலேயே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமேயானால், அனனியா என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருப்பான். அவளுக்கு சப்பிராள் என்கிற ஒரு மனைவி இருப்பாள். இருவரும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று ஆலயத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் அதில் ஒரு பங்கை எடுத்து மறைத்து வைத்து விட்டு அப்போஸ்தலர்களிடத்திலே வந்து இவ்வளவுதான் நாங்கள் விற்றோம் என்று பொய்யாக அந்த காணிக்கைகளை கொடுப்பார்கள். அவர்கள் அந்த இடத்துல பொய் கூறுவதை தேவன் அறிந்து அவர்களை அந்த இடத்திலே தண்டித்து மறிக்கை செய்தார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் கூறிய அந்த பொய், அவர்கள் பேசின அந்த பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்ததை நாம் இந்த இடத்திலே கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று நீதிமொழிகள் 12:19 நமக்கு உணர்த்துகிறது. கொலோசியர் 9:3 நாம் பார்த்தோமேயானால், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சங்கீதம் 15:1-2 வசனங்களை வாசித்து பார்த்தோமேயானால், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களை இப்படியாய் நாமும் மனதார சத்தியத்தை பேசி நீதி உள்ளவர்களாய் நடந்து உண்மைக்கு நாம் பின் சொல்லுவோமே ஆனால் கர்த்தர் பார்வையில் நாம் பிரியமானவர்களாய் மாறுவதற்கான கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையோடு இந்த நாளை தூங்குவோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து இரக்கத்தையும் கிருபையையும் பிரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.